தேவன் நல்லவர். 9 மாதங்களை கடந்து இந்த 10வது மாதத்திற்குள்ள தேவன் நம்மை அழைத்து வந்திருக்கிறார். இந்த அக்டோபர் மாதத்தில் மந்த் ஆஃப் சர்ப்ரைஸ். ஹல்லேலூயா. மந்த் ஆஃப் சர்ப்ரைஸ், ஆச்சரியங்களின் மாதமாக இந்த மாதத்தை தேவன் நமக்கு கொடுக்க போகிறாரு. ஆல்ரெடி அவர் டிசைன் பண்ணி வச்சிருக்கிறாரு. அவர் என்ன பண்ண போகிறாரு, எப்படி பண்ண போகிறாரு, எல்லாமே ப்ரீ பிளான்டு அவர் கையில் இருக்குது. எல்லாமே அந்த ப்ரீ பிளான்டு பண்ண காரியங்களை ஊழியக்காரன் மூலமாக வார்த்தையை கொடுத்து அதை நீங்கள் நம்பும்படி செய்து அது உங்களுடைய வாழ்க்கையில் நடக்கும்படியாக தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். பாருங்கள், பேசப்படும் தேவ வார்த்தை கேட்கப்படும் தேவ வார்த்தையாக இருந்திடாமல் ஆச்சரியத்தை காண செய்யும் தேவ வார்த்தையாக இருப்பதாக. ரெண்டு ஒரு ஊழியக்காரர் பேசுகிறார் அப்படின்னாக்க அது பேசப்படும் வார்த்தையாக மாத்திரம் இருந்துடக்கூடாது. உட்காந்து கேட்குற உங்களுடைய லைஃப்பில் அது கேட்கப்படும் வார்த்தையாக மாத்திரம் இருந்தக்கூடாது. பேசுகிறது பேச்சா மட்டும் இருக்கக்கூடாது, கேட்குறது கேட்குறதா மட்டும் இருக்கக்கூடாது. இந்த பேசுகிறதும் இந்த கேட்குறதும் ஒன்றாய் மிக்ஸ் ஆகும் பொழுது, நான் விசுவாசத்தோடு பேசுகிறேன், நீங்கள் விசுவாசத்தோடு அதை கேட்குறீங்க, ரெண்டு விசுவாசமும் மிக்ஸ் ஆகும் பொழுது அங்கேருந்து ஒரு பர்ஸ்ட் உண்டாகுது, ஒரு ஃப்ளேம் உண்டாகுது. என்னன்னாக்க ஆச்சரியத்தை காண செய்கிற தேவ வார்த்தையாக அந்த வார்த்தை மாறுகிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? வாழ்க்கையில் எப்போ சார் என் வாழ்க்கையில் அற்புதம் நடக்கும், அதிசயம் நடக்கும், ஆச்சரியம் நடக்கும்? அவங்களுக்கு நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சுன்னு கேள்விப்படுறேன். ஆனால் என் வாழ்க்கையில் அதை தத்ரூபமாக என் கண்கள் காணக்கூடிய விதத்தில் அது நடக்கிற மாதிரி இல்லையே சார். யாராருக்கும் நடக்குதுன்னு சொல்கிறாங்க, கேள்விப்படுறேன். என் வாழ்க்கையில் நான் உணரக்கூடிய விதத்தில் அது நடக்கணுமே அப்படின்னு கேட்டிங்கனாக்கா நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். விசுவாசமாய் பேசப்படுகிற ஊழியக்காரருடைய வார்த்தைகளை நீங்கள் எப்பொழுது விசுவாசத்தோடு கூட அது கேட்டு இது என் வாழ்க்கையில் தேவன் நிச்சயமாய் செய்வார் என்று சொல்லுகிறீங்களோ, அப்போ அந்த ரெண்டு விசுவாசமும் மிக்ஸ் ஆகும் பொழுது மூன்றாவதாக ஒன்று பிறக்கிறது. அதுதான் ஆச்சரியம். ஹல்லேலூயா. ஸோ இந்த மாதத்தில் கடவுள் உங்கள் லைஃப்பில் ஆச்சரியங்களை இந்த மாதத்தினாலே தேவன் நிரப்ப போகிறார். ஒவ்வொரு காலங்களாக பிரிக்கிறாங்க. வெயில் காலன்றாங்க, மழை காலன்றாங்க, குளிர்காலன்றாங்க. அதே போல் இந்த மாதம் ஆச்சரியங்களின் மாதம். ஹல்லேலூயா. சர்ப்ரைஸ், எல்லாரும் சொல்லுங்களேன், சர்ப்ரைஸ். இந்த மாதம் என் வாழ்க்கையில் தேவன் சர்ப்ரைஸை பார்க்கும்படி செய்வார். ஹல்லேலூயா. இந்த சர்ப்ரைஸ்ன்ற வார்த்தை பார்த்தீங்கன்னாக்க எதிர்பார்க்கிற ஒன்று உங்கள் வாழ்க்கையில் நடக்கிறது ஆச்சரியம் கிடையாது. நீங்கள் எதிர்பார்க்காத ஒன்று அல்லது நீங்கள் எதிர்பார்த்து அது நடக்காமல் இருக்கும் பொழுது சோர்ந்து போயிருக்கீங்க பார்த்தீங்களா? அப்படி இருக்கிற டைமில் தேவன் ஒரு நன்மையை உங்களுடைய வாழ்க்கையில் செய்து உங்களை ஆச்சரியத்தினாலே நிரப்பக்கூடியவராக இருக்கிறார். ஸோ இந்த மாதம் கடவுள் உங்கள் லைஃப்பில் சர்ப்ரைஸான காரியங்களை பார்க்கும்படி செய்ய போகிறார். எத்தனை பேருக்கு சர்ப்ரைஸை பார்க்கணுன்னு நினைக்கிறீங்க? சர்ப்ரைஸை கேட்குறது பெரிய விஷயம் கிடையாது. அப்படின்னாக்கா ஆச்சரியம் ஒருத்தருக்கு நடந்துச்சு அப்படின்ட்டு கேள்விப்படுறது அதெல்லாம் வேணாம். அந்த என் லைஃப்பில் நான் ஆச்சரியத்தை பார்க்கணும். நான் என் லைஃப்பில் நான் பார்க்கறதுக்காக தான் நீங்கள் எனக்கு வசனத்தை கொடுத்துருக்கிறீங்க. அவங்க வாழ்க்கையில் நடந்துச்சு, இவங்களுக்கு நடந்துச்சு, அதெல்லாம் வேணாண்டவரே. இந்த மாதம் என் லைஃப்பில் ஆச்சரியங்களை நான் பார்க்கும்படி நீர் செய்ய போகிறீர். ஹல்லேலூயா. எல்லாரும் கரங்களை சொல்லுங்களா? இந்த மாதம் தேவன் என் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை நான் என்னுடைய சொந்த கண்களினாலே காணும்படி செய்ய போகிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒரு வசனம் எடுத்து வாசிங்க, அதுலேருந்து கடந்து போகலாம். மீகா 7ஆம் அதிகாரம். நன்றி ஆண்டவரே. ஓ ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஜீசஸ், ஜீசஸ், ஜீசஸ். ஹல்லேலூயா. நான் வாசிக்கிறேன். மீகா 7ஆம் அதிகாரத்தில் 15வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. பக்கம் 1080, பழைய ஏற்பாட்டில் 1080 இருக்கு. மீகா 7ஆம் அதிகாரம் 15வது வசனம். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போலவே உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. இஸ்ரவேல் மக்கள் எகிப்து தேசத்திலிருந்து புறப்படுறாங்க பார்த்தீங்களா? அன்னைக்கு புறப்படும் பொழுது கர்த்தர் அதுக்கு முன்னாடி பல அற்புதங்களை செய்தார். 10 விதமான ஆச்சரியமான காரியங்களை செய்து அவர்களை விடுதலையாக்கும்படி தேவன் கடந்து வந்தார். அந்த எகிப்திலேருந்து அன்றைக்கி நைட்டு கிளம்புறாங்க. கிளம்புனதில் இருந்து அவங்க லைஃப்பில்
அவங்க பார்க்காத ஆச்சரியங்களை, அன்எக்ஸ்பெக்டட் திங்ஸு, எதிர்பார்த்து இல்லை, எதிர்பாராத காரியங்களை தேவன் அவருடைய வாழ்க்கையில் செய்து கொண்டே வந்தார். ஸோ நம்ம யாத்திராகமம் புஸ்தகத்தில் அப்படியே படிக்கிறோம். யாத்திராகமம், லேவியராகமம், என்னாகமம், உபாகமத்தில் அப்படியே வாசித்து வந்தீங்கன்னாக்கா தேவன் எப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்களை இந்த மக்களுக்கு தேவன் செய்தார். வானத்திலேருந்து என்ன பண்ணாருங்க, மன்னாவை அவங்களுக்கு சாப்பாடாக கொடுக்குறாரு, கண்மலிலிருந்து தண்ணீரை கொடுக்குறாரு, காடைகளை கொடுக்குறாரு, அவங்களுடைய வாழ்க்கையில் மேக ஸ்தம்பமாக, அக்னி ஸ்தம்பமாக, அவங்கள எதிர்பாராத நன்மையினாலே தேவன் நிரப்பி அவரை நடத்தி கொண்டே வந்தாராம். ஸோ இந்த மாதத்தில் தேவன் உங்களை என்ன பண்ண போறான்னாக்க, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். அதிசயன்ற வார்த்தைக்கு இன்னொரு காரியம் என்னன்னாக்க, அதிசயங்களை பண்ணி ஆச்சரியப்பட பண்ணுகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, இன்னைக்கு லைஃப்பில் நம்ம நிறைய பேர் சர்ப்ரைஸ் பண்ணுறோம், நிறைய பேர் நம்மளை சர்ப்ரைஸ் பண்ணுறாங்க. ஆமாவா இல்லைங்களா? ஆமாம். ஒரு கணவன் தன் மனைவிக்கு ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கும் பொழுது என்ன பண்ணானாக்கா, மனைவி பல நாள் கிஃப்ட்டு கணவனால் வாங்கி கொடுக்க முடியல. அவரும் வேலை பார்க்குறாரு, சம்பாதிக்கிறாரு. ஆனால் மனைவி கேட்ட அந்த பொருளை வாங்கி கொடுக்க முடியல. ஆனால் ஒரு எதிர்பாராத ஒரு ஆசீர்வாதத்தினால கணவருக்கு ஒரு பணம் கிடைக்குது. பணம் கிடைத்த உடனே கணவர் யோசிக்கிறாரு, நம்ம மனைவி ரொம்ப நாள் நம்மகிட்ட கேட்டே இருந்தாங்க, கேட்டு அவங்களும் விட்டுட்டாங்க, நம்ம வாங்கி கொடுக்க மாட்டோன்ற முடிவுக்கே வந்துட்டாங்க. ஆனாலும் தேவன் இன்றைக்கி நம்ம இடத்துல பணத்தை கொடுத்துருக்கிறாரு. இன்றைக்கி நம்ம ஒய்ஃப் என்ன பண்ணணுனாக்கா, சர்ப்ரைஸ் பண்ணணும், ஆச்சரியப்படுத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறாருனாக்கா, அந்த பணங்களை எடுத்துக்கொண்டு போய் மனைவி கேட்ட ஒரு பொருளை வாங்கி தன்னுடைய பேக்கில் வைத்து கொண்டு வீட்டுக்கு எப்பயும் போலே போகிறாரு. மனைவி பார்க்குறாங்க, என்ன எல்லாம் விசாரிக்கிறாங்க, எல்லாம் முடிஞ்சிச்சு, சாப்பிட்டுட்டு இருக்கிறாங்க. அப்போ கணவர் சொல்கிறாரு, அந்த கையை கொஞ்சம் எடுத்துகிட்டு வா அப்படின்றார். அந்த அம்மா பெருசாக எதிர்பார்க்கல, என்ன காரியம் செய்யலையேன்னு சொல்லிட்டு பையத்தை வைக்கிறாங்க. அதை திறந்து பாரு, என்ன எடுத்துகிட்டு போகிற டிஃபன் பாக்ஸ் தான் இருக்க போகுது, வேறு என்ன இருக்க போகுது அதில், சரி திறந்து பாரு அப்படின்றாங்க. சரி ஏதோ ஸ்நாக்ஸ் வந்துருப்ப போலன்ட்டு அந்த பேக் எடுத்து திறக்கிறாங்க. திறந்து அதுக்குள்ளே ஒரு டப்பா இருக்குது. அந்த டப்பாவை பார்க்கும்போது அவங்களுக்குள்ள ஒரு யோசனை, என்ன அது இந்த மாதிரி டப்பா வச்சுருக்கிறாரு உள்ள, என்னங்க இது, திறந்து பாரு அப்படின்றாங்க. அவங்க அதை திறந்து உள்ளே பார்த்த உடனே அவங்க கேட்ட அந்த விலை உயர்ந்த பொருள் அந்த டப்பாக்குள்ளே இருக்கும் பொழுது அவங்களுடைய முகத்தில் எப்படிப்பட்ட மகிழ்ச்சி உண்டாயிருக்கும். ஹல்லேலூயா. சார், என் வீட்டுக்கார்ட்ட கேட்டு நானும் சலிச்சு போயிட்டேன், வாங்கி கொடுப்பான்னு கூட தெரியாமல் போச்சு. ஆனால் இன்னைக்கு இது எனக்கு அவர் கொடுத்து என்னை ஆச்சரியப்படுத்திட்டாரு அப்படின்னு சொல்லி அந்த மனைவி அந்த கணவருடைய கையை பிடித்து என்ன பண்ணுவாங்க, என்னை நீங்கள் ஆச்சரியப்படுத்திட்டீங்க, இதை வாங்கி கொடுக்க மாட்டேங்கன்ற எண்ணத்துக்குள்ளே நான் போயிட்டேன், ஆனால் நீங்கள் அதை வாங்கி கொடுத்துட்டீங்கன்னு சொல்லி அந்த மனைவி என்ன பண்ணுவாங்க, ஆச்சரியப்படுவாங்க. அதே போல் தான் கணவர் மனைவி ஆச்சரியப்படுத்துறது, பெற்றோர் பிள்ளைகளை ஆச்சரியப்படுத்துறது, பிள்ளைகள் பெற்றோரை ஆச்சரியப்படுத்துறது. ஸோ மனிதர்களுக்குள்ளேயே இப்படிப்பட்ட ஆச்சரியமான காரியங்கள் நமக்குள்ளே அன்றாட நடந்துக்கிட்டே தான் இருக்குது. அது சின்ன சின்ன காரியங்கள் நம்ம வாழ்க்கையில் நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ மனிதர்கள் ஆச்சரியப்படுத்துவதல்ல, மனிதர்களை தேவன் ஆச்சரியப்படுத்துவது. ஹல்லேலூயா. கடவுள் ஒரு மனுஷனை ஆச்சரியப்படுத்தினாக்க சாதாரண காரியத்தில் ஆச்சரியப்படுத்துவார், வியக்கத்தக்க விதத்தில் அவர் ஆச்சரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். இந்த மாசத்துல உங்க லைஃப்ல தேவன் ஆச்சரியங்களை நீங்கள் பார்க்கும்படியாக, நீங்கள் கேட்கும்படியாக அல்ல, நீங்கள் பார்க்கும்படியாக உங்க லைஃப்ல கடவுள் ஒரு காரியத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஆமாம், ஒரு அதிசயம் நடக்க போகுது உங்கள் லைஃப்பில் இந்த மாதத்தில். அந்த அதிசயம் உங்களை ஆச்சரியப்படும்படியாய் செய்ய போகிறது. அதனுடைய நன்மைகளை நீங்கள் அனுபவிக்கும்படியாய் தேவன் விரும்புகிறாரு. ஒரு 3 காரியங்கள் எடுத்துக்கொண்டு வந்திருக்கிறேன், எடுத்து வாசிக்கலாம். நன்றி ஆண்டவர். யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகத்தை திருப்பிக் கொள்ளுவோம். 2ஆம் அதிகாரம் நான் வாசிக்கிறேன். 3ஆம் நாளிலே 1ஆம் வசனம். கலிலேயாவில் உள்ள கானா ஊரிலே ஒரு கல்யாணம் நடந்தது. இயேசுவின் தாயும் அங்கே இருந்தால், இயேசுவும் அவருடைய சீஷரும் அந்த கல்யாணத்துக்கு அழைக்கப்பட்டு இருந்தார்கள். திராட்சை ரசம் குறைவுபட்ட போது இயேசுவின் தாய் அவரை நோக்கி, அவர்களுக்கு திராட்சை ரசம் இல்லை என்றாள். அதற்கு இயேசு, ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேலை இன்னும் வரவில்லை என்றார். வேலை இன்னும் வரவில்லை அப்படின்னாக்க திராட்சை ரசம் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது. இஸ்ரவேல் மக்களுடைய தேசத்தில் அவருடைய முறைமையின்படி அந்த திராட்சை ரசம் திருமணத்தில் பரிமாறுவது அவங்களுடைய வழக்கமாக இருந்தது. அது ரொம்ப எப்படி சொல்லுவாங்கன்னாக்க ரொம்ப முக்கியமான ஒரு விஷயமா இருக்குமா. இன்னைக்கு நம்ம ஊரில் கல்யாணத்தில் என்ன பண்ணுறாங்க, பிரியாணி போடுறோமா இல்லையா? பிரியாணி போட்டால் தான் அது ஒரு கல்யாணன்ற மாதிரி அந்த ஒரு இடத்துக்கு வந்துட்டோம். இஸ்ரேல் மக்கள் கல்யாணம், அவங்க ஊரில் நடக்கிற கல்யாணத்தில் அந்த திராட்சை ரசம் தான் ரொம்ப ஸ்பெஷலாக இருக்குமா. ஸோ அந்த திராட்சை ரசம் ரொம்ப குவாலிட்டி
தரம் உள்ளதா, சுவை உள்ளதா அவர்கள் கொடுக்கறதுக்கு ரொம்ப கவனம் உள்ளவங்களா இருப்பாங்களா. திருமணத்தில் வரவங்க அதுதான் மெயினாக பேசுவாங்களா. அந்த கல்யாணத்துக்கு போனல அவங்க கொடுத்த திராட்சை ரசம் சான்ஸே இல்லை, இந்த பகுதியிலே யாருன்னு அப்படி கொடுக்கலன்னு சொல்லி திருமணத்தில் அந்த ஒரு காரியத்தை அதிகமாக பேசக்கூடிய மக்களாக இருந்தாங்களா. அன்றைக்கு இயேசுவும் அந்த கல்யாணத்திற்கு அழைக்கப்பட்டு இருந்தார். அந்த அழைக்கப்பட்டிருந்த கல்யாணத்தில் என்ன குறைபட ஆரம்பிச்சிச்சு, திராட்சை ரசம் குறைஞ்சிக்கிட்டே வருது, திராட்சை ரசத்துடைய அளவு குறைஞ்சிக்கிட்டே வருது, மக்களுடைய எண்ணிக்கை அதிகமாகிக்கிட்டே வருது. ரெண்டு காரியத்தையும் பார்க்குறாங்க. என்னடா ஜனம் மொதோட அதிகமாக இன்கமிங் அதிகமாகிக்கிட்டே இருக்குது, ஆனால் திராட்சை ரசத்தினுடைய அளவு பார்த்தானாக்கா கம்மியாகிக்கிட்டே வருது அப்படின்ட்டு ஒரு விதமான ஒரு பதட்டம், ஒரு சலசலப்பு உண்டாகுது. அப்போது இயேசுனுடைய தாய்கிட்ட வந்து சொல்கிறாங்க, இந்த மாதிரி திராட்சை ரசம் கம்மியாயிடுச்சான். அந்த அம்மா போய் இயேசுக்கிட்ட சொல்கிறாங்க, தம்பி இந்த மாதிரி ஆயிருக்காம்பா, என்ன பண்ண போகிற? இயேசு சொல்கிறாரு, என் வேலை இன்னும் வரவில்லை. லைஃப்பில் என்றைக்குமே நம்ம லைஃப்பில் ஒரு விஷயங்கள் நடந்து கொண்டு இருக்கும் பொழுது அந்த காரியங்கள் மோசமாக முடிஞ்சிருமோ, தப்பாக முடிஞ்சிருமோ அப்படின்ற எண்ணங்களை கொண்டு வந்து கொடுக்கறது யாருனாக்க பிசாசு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், லைஃப்பில் ஒரு விஷயம் நீங்கள் செய்யும் பொழுது, அந்த காரியம் நடக்கும் பொழுது அது தப்பாயிடுமோ, அது நம்மளுக்கு நஷ்டத்தை உண்டாக்கிடுமோ, ஒரு அவமானத்தை கொண்டு வந்துடுமோ, நம்மளுடைய பேர் கெட்டு போயிடுமோ அப்படின்ற எண்ணங்களை மனதளவில் உள்ளே கொண்டு வந்து பிசாசு போட்டுக்கிட்டே இருப்பான். ஆனாலும் நீங்கள் நம்புகிற ஆராதிக்கிற உங்கள் தேவன் உங்களுடைய லைஃப்பில் அதிசயத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்று தேவன் காத்து கொண்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இயேசுகிட்ட இன்ஃபர்மேஷன் வருது, திராட்சை ரசம் குறைபட்டுக்கிட்டே இருக்குதான், என்ன பண்ண போகிறாங்கன்னு தெரில அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கும் பொழுது இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இயேசு சொல்கிறாரு, அப்படியா, சரி வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அங்கே தண்ணி ஊற்றக்கூடிய கற்சாடிகள் இருக்குது, அதில் தண்ணீரை நிரப்பும்படி சொல்லுகிறாரு. அதில் தண்ணீரை நிரப்புகிறாங்க. எல்லோரும் யோசிக்கிறாங்க, இவ்வளோ மக்கள் வந்துருக்கிறாங்களே, இது எப்படி சமாளிக்க போகிறோம்? இதுக்கு திராட்சை ரசம் வாங்கி வந்து கொடுத்தா கூட சமாளிக்க முடியாது. இயேசு அநேக நாட்கள் பிரசங்கித்து கொண்டு இருந்தார். அப்போ நிறைய பேர் இயேசுவை பின்பற்றி வந்தாங்க. அப்போ இயேசு கேட்குறார் சீசர்களை நோக்கி, இவர்களுக்கு ஆகாரம் கொடுங்கள் அப்படின்றார். அப்போ சீசர்கள் சொல்கிறாங்க, இட் இஸ் இம்பாசிபிள், இவ்வளோ பேருக்கு எப்படி ஆகாரம் கொடுக்க முடியும், எங்களால் கொடுக்க முடியாது. அப்போ இயேசு கேட்குறாரு, என்ன இருக்குது உங்ககிட்ட? 5 அப்பம் 2 மீன் இருக்குது, எடுத்துகிட்டு வந்துட்டு அதை பிளஸ் பண்ணி அதை கொடுக்கும் பொழுது அங்கிருந்த எல்லா மக்களுடைய பசியையும் தேவன் அதிசயத்தை செய்து அவர்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியவராக இருந்தார். ஹல்லேலூயா. உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன், நீங்கள் எவ்வளவா கடவுளை புரிஞ்சுக்கிறீங்களோ அவ்வளவா உங்கள் லைஃப்பில் தேவன் உங்களை சர்ப்ரைஸ் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். யாருக்கு கடவுள் சர்ப்ரைஸ் பண்ணுவார்னாக்க, யார் கடவுளை புரிந்து கொண்டு இருக்கிறார்களோ. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ கடவுளை எவ்வளோக்கு எவ்வளோ புரிந்து கொள்றீங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வாழ்க்கை இன்பமாக இருக்கும். அப்போ இந்த கல்யாணத்தில் திராட்சை ரசம் குறைபட ஆரம்பிச்சிருச்சு. அப்போ இயேசுக்கிட்ட வந்து சொல்கிறாங்க. இயேசு என்ன செய்கிறான்னாக்க, அங்கே இருந்த காலி சாடிகளில் தண்ணீரை நிரப்பும்படி சொல்கிறாரு. தண்ணீரை நிரப்பி அதை கொண்டு போய் பந்தி விசாரிப்புக்காரத்தில் கொடுங்கன்றார். அவங்களும் கொண்டு போய் கொடுக்குறானுங்க. கொண்டு போய் ஊற்றுனா எல்லாரும் வாங்கி குடிக்கிறவங்க சொல்கிறாங்க. அடுத்த வசனம் போட்டுக்க பாருங்க. அந்த திராட்சை ரசம் எங்கிருந்து, 9ஆம் வசனம், வந்ததென்று தண்ணீரை மொண்ட வேலைக்காரருக்கு தெரிந்ததே அன்றி பந்தி விசாரிப்புக்காரனுக்கு தெரியாததனால் அவன் திராட்சை ரசமாய் மாறின தண்ணீரை ருசி பார்த்து மணவாளனை அழைத்து, எந்த மனுஷனும் முன்பு நல்ல திராட்சை ரசத்தை கொடுத்து ஜனங்கள் திருப்தி அடைந்த பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பான், நீரோ நல்ல ரசத்தை இதுவரைக்கும் வைத்திருந்தீரே என்றான். ஹல்லேலூயா. கல்யாணத்தில் எப்பயுமே ஃபர்ஸ்ட் குவாலிட்டி வந்து ஃபர்ஸ்ட் சர்வ் பண்ணிக்கிட்டே இருப்பாங்களாம். சர்வ் பண்ணி குறைய அடுத்து செகண்ட் குவாலிட்டி, தேர்ட் குவாலிட்டின்னு ஜனங்கள் அதிகமாக கொடுத்துக்கிட்டே இருப்பாங்களாம். ஆனால் இவன் சொல்கிறான், எப்படிப்பா ஃபர்ஸ்ட் நீ நல்லா டேஸ்ட்டாக கொடுத்த, அதை விட இன்னும் டேஸ்டான திராட்சை ரசத்தை கொடுக்குறியே, இது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னு கேட்குறான். அது எங்கேருந்து வந்துச்சு அப்படின்னாக்க, வெறும் தண்ணீரை இயேசு கிறிஸ்து திராட்சை ரசமாக மாற்றி ஒரு அதிசயத்தை செய்து அந்த கல்யாணத்திலே தேவன் ஒரு ஆச்சரியங்களை நிகழ்த்தினார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? பாருங்க, திராட்சை ரசத்தில் தண்ணீரை கலந்தா அதுக்கு பேர் கலப்படம். ஆமாவா இல்லைங்களா? பாலில் என்ன பண்ணுறாங்க, தண்ணியை அடிச்சு விட்றானுங்க. ஏன்னாக்கா பாலினுடைய நிறம் வந்து எவ்வளோ தண்ணி கலந்தாலும் மாறாதான். அதனால பாலில் தண்ணீரை கலக்கிறாங்க, அது கலப்படம். திராட்சை ரசத்தில் தண்ணீரை கலந்தா அது கலப்படம். ஆனால் தண்ணியை திராட்சை ரசமாக மாற்றினா அது அற்புதம். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், உங்கள் லைஃப்பில் இன்னைக்கு கர்த்தர் ஒரு காரியத்தை சொல்லுகிறாரு. கானா ஒரு கல்யாணத்தில் கலப்படத்தை செய்து தேவன் ஆச்சரியத்தை பண்ணலை, அற்புதத்தை செய்து ஆச்சரியத்தை பண்ணினார். எத்தனை பேருடைய வாழ்க்கையில் அற்புதத்தை எதிர்பார்த்து இருக்கிறீங்க? ஹல்லேலூயா.
உங்கள் வாழ்க்கையில் இந்த காலை வேளை கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் நீங்கள் பிளான் பண்ண காரியங்கள், நீங்கள் ப்ரீ பிளான் பண்ண காரியங்கள், நீங்கள் யோசித்த காரியங்கள் எல்லாமே வந்துட்டு நடக்காத மாதிரியே ஒரு பிக்சரேஷன் இருந்துக்கிட்டே இருக்கும். இந்த மாதம் தேவன் டக்கு டக்கு டக்குன்னு உங்கள் லைஃப்பில் ஒரு சர்ப்ரைஸை காணும்படி செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? விசேஷமாக திருமண காரியங்கள், சிலருடைய வீட்டில் வந்துட்டு பார்த்தீங்கன்னாக்கா அந்த திருமண நிகழ்வுகள் பார்த்தீங்கன்னாக்க பிளான் பண்ணுவாங்க, அது போஸ்ட்போன் ஆகும், திருப்பி பிளான் பண்ணுவாங்க, பொண்ணு வீட்டில் போஸ்ட்போன் பண்ணுவாங்க, இல்லை மாப்பிள்ளை வீட்டில் போஸ்ட்போன் பண்ணுவாங்க, இல்லை டேட்டை மாற்றுவாங்க. இப்படி பலதர காரியங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும். அவங்களுக்குள்ளே ஒரு மாதிரி வெக்ஸ் ஆகிடும். என்னடா இது, ஏதோ பேசணும் முடித்தோம், அடுத்த காலத்துக்கு கடந்து போனோம் இல்லாமல் தடைகள் வந்து கொண்டே இருக்குதுன்னு சொல்லிக்கிட்டு. ஆனால் அப்படிப்பட்டவர்களுக்கு மாசத்தில் சொல்கிற ஒரு வார்த்தை, நான் உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். ஹல்லேலூயா. மாறாத மனிதர்களுடைய மனதை தேவன் இந்த மாதத்திலே மாற்றுவார். மாறாத சூழ்நிலைகளை மாற்றுவார். மாறாத காரியங்களை மாற்றுவார். உங்களுக்கு கடினமாக இருக்கக்கூடிய காரியங்களிலே தேவன் இறங்கி உங்களுக்காக ஒரு அதிசயத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் வாழ்க்கையில் ஆச்சரியமான காரியங்களை எதிர்பார்த்து இருக்கிறீங்களோ, அதிலும் மேலான காரியங்களை உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். அன்றைக்கு அந்த கானா ஒரு கல்யாணத்திலே இயேசு செய்த ஒரு அற்புதமும் ஒரு அதிசயமும் பல நாட்கள் அந்த ஊரில் பேசப்படக்கூடிய விதத்திலே கடவுள் ஆச்சரியங்களை பண்ணினார். பாருங்க, வேத வசனங்களை படிக்கும் பொழுது என்றைக்குமே இது அங்கே நடந்துச்சு, இது அவங்களுக்கு நடந்துச்சு அப்படின்னு மனநிலையில் படிக்கவே கூடாது. வேத வசனத்தை படிக்கிறீங்களா, ஒரு காரியத்தை தேவன் வேதத்தில் செய்திருப்பார் என்றால் அது ஒரு எக்ஸாம்பிள் தான். அந்த எக்ஸாம்பிளை படித்த உடனே அந்த வசனத்தின் மேலே கையை வச்சு நீங்கள் ஒரு காரியத்தை சொல்லணும். ஆண்டவரே, கானா ஒரு கல்யாணத்திலே தண்ணீரை திராட்சை ரசமாய் மாற்றி அதிசயத்தை செய்து அங்கு இருந்த அனைவரையும் ஆச்சரியப்படுத்தின தேவன், என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய குடும்பத்திலும் நீர் அதிசயத்தை பண்ணி என்னை ஆச்சரியப்படுத்துவதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லும் பொழுது உங்கள் லைஃப்ல தேவன் சர்ப்ரைஸை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த 10வது மாதம் நான் உங்கள் லைஃப்ல சொல்றேன், ஒரு சர்ப்ரைஸை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. சில பேர் சொல்றாங்க, சர்ப்ரைஸ்னா ஐயா அதெல்லாம் பல வருஷங்கள் ஆசையா, ஆச்சரியமான காரியங்களை கேட்டு ஆச்சரியமான காரியங்களை பார்த்து அதெல்லாம் என் வாழ்க்கையில் நடக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லையா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. உங்க லைஃப்ல தான் கர்த்தர் இன்றைக்கு காலை வேளையில பேசி கொண்டிருக்கிறாரு. நான் உன் லைஃப்ல ஒரு அதிசயத்தை செய்து உன்னை ஆச்சரியப்படும்படியாய் செய்ய போகிறேன். ஹல்லேலூயா. இந்த காலை வேளையில உங்க மனசுல என்னென்ன காரியங்களை எதிர்பார்த்து இருந்தீங்க, அது நடக்காம தள்ளி தள்ளி போனது நிமித்தமாக இதுக்கப்புறம் நடக்க போறது இல்லை அப்படின்ற ஒரு மனநிலைக்குள்ள உங்களுக்குள்ள நீங்க போய் கொண்டு இருந்தீங்கன்னாக்க, ஒரு நிமிஷம் உங்களை கண்களை மூடி நான் சொல்லுகிற வார்த்தைகளை வாய்களை திறந்து சொல்லுங்க. உங்க லைஃப்ல தேவன் ஒரு அதிசயத்தை பண்ணி உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கலப்படம் பண்ண போறது இல்ல, தேவன் அற்புதம் பண்ண போகிறார். எல்லாரும் சொல்லுங்க, கலப்படம் பண்ண போறது இல்ல, அற்புதத்தை தேவன் செய்ய போகிறார். யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இது அதில் போடுவோமா, அதை இதில் போடுவோமா, இதை மாற்றி செய்வோமா, அதை மாற்றி செய்வோமா, எதையாச்சும் ஒன்று செஞ்சு இந்த வேலையை முடிக்கலாமா, இந்த காரியத்தை முடிக்கலாமான்னு யோசிச்சுக்கிட்டு இருக்கீங்களே, இன்றைக்கு ஆண்டவர் சொல்றாரு, எதையும் மாற்ற வேண்டிய அவசியம் கிடையாது. உனக்காய் தேவன் இறங்கி ஒரு அற்புதத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கண்களை மூடி என்னோட சொல்லுங்களேன், ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே நான் எதிர்பார்த்திருந்த நன்மைகள், ஆசீர்வாதம், சுகம், விடுதலை நடக்காமல் அது தள்ளிக்கொண்டே போகிற பொழுது என் இருதயம் எனக்குள்ளே சோர்ந்து இருக்கிறதுபடினாலே இந்த காலை வேளையிலே நீர் சொன்ன வார்த்தையின்படியே என் வாழ்க்கையிலே நீர் ஒரு அற்புதத்தை செய்து என்னை ஆச்சரியப்படுத்த போகிறபடியினால் உமக்கு நன்றி ஆண்டவரே. ஆமென். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த வார்த்தைகளை சொல்லும் பொழுது தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியங்களை நிகழ்த்தக்கூடிய அந்த பிளானை தேவன் எக்ஸிக்யூட் பண்ணக்கூடியவராக இருக்கிறார். அப்போ கானா ஒரு கல்யாணத்தில் அந்த 2 மாப்பிள்ளை பொண்ணு 2 இரு வீட்டாரும் அந்த இணைந்து இருக்கிற அந்த நேரத்தில் ஒரு பெரிய ஒரு சலசலப்பு, ஒரு அவமானம் ஆயிடுமோ, ஒரு அசிங்கமாயிடுமோ, ஒரு நிந்தை உண்டாயிருமோ அப்படின்னு யோசித்து கொண்டு இருக்கும் பொழுது இயேசு அந்த இடத்துல இருந்தபடியினாலே, இல்லையா, நான் சொல்கிறேன், அந்த கல்யாணத்தில் அவங்க 1,00,000 பேரை கூட இருக்கலாம், 1,00,000 பேர் வந்திருந்தாலும்
அந்த பிரச்சனையை அவங்களால மாற்றிருக்கவே முடியாது. ஆனால் இயேசுவையும் அவருடைய சீசர்களையும் அழைத்தாருங்க பார்த்தீங்களா, அதுதான் அந்த கல்யாண வீட்டு 2 வீட்டார் செய்த மிகப்பெரிய ஒரு புத்திசாலித்தனமான ஒரு விஷயம். இயேசுவும் அவருடைய சீசர்களும் அங்கு இருந்தபடியினாலே அந்த காரியத்தில் தேவன் அதிசயத்தை பண்ணி அவர்களை ஆச்சரியப்படும்படி செய்தார். ஹல்லேலூயா. சார், இது நடந்து எத்தனை வருஷம் ஆச்சு? இன்னைக்கு இதை குறித்து நம்ம பேசிக்கிட்டே இருக்கிறோம். சில விஷயங்கள்லாம் பேசுவாங்க, ஒரு சில நாட்களுக்கு அப்புறம் அது மறந்துடும், அப்புறம் அடுத்தடுத்த காரியங்களுக்கு போயிடுவாங்க. ஆனால் இயேசு வேதத்தில் செய்த காரியங்கள் பல 1000 வருஷங்கள் கடந்தாலும் அது பேசப்பட்டு கொண்டே இருக்கிறது போல உங்க லைஃப்ல நீங்க வாழ்க்கையில நடக்காத ஒரு காரியங்கள் நிமித்தம் அநேகர் உங்களை தேவையில்லாத வார்த்தைகளை சொல்லி பேசிக்கிட்டே இருக்கலாம். ஆனால் இந்த மாதம் உங்க லைஃப்ல கடவுள் ஒரு அற்புதத்தை செய்து பல வருடங்கள் இந்த அதிசயத்தை ஜனங்கள் பேசும்படியா உங்க வாழ்க்கையில தேவன் ஆச்சரியங்களை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? ஆமாம், இந்த காலை வேளையில கர்த்தர் ஆச்சரியமானவர். அவருக்கு ஒரு பேர் இருக்குது, ஆச்சரியமானவர், த காட் ஆஃப் சர்ப்ரைஸ். சர்ப்ரைஸ் பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. மனிதனை சர்ப்ரைஸ் பண்றது இல்லை, தேவன் மனிதனை சர்ப்ரைஸ் பண்றது. ஹல்லேலூயா. எம்மா ஊருக்கு 2 சீசர்கள் போயிட்டு இருந்தாங்களா. எம்மா ஊர்ல இருந்து அவங்களோட கூட போய் யார் ஜாயின் பண்ணிக்கிட்டா? யாரு? உயிர் தெழுந்த இயேசு அவங்களோட ஜாயின் பண்ணிக்கிட்டாரு. அவங்க பேசிக்கிட்டே போறாங்க, இந்த மாதிரி பாரு, அவர் இயேசுன்னு ஒருத்தர் வந்து இருந்தாரு, அவர் நாம் நம்பினோம், ரட்சகர், மீட்பர், மேசியா நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஆனால் பாவி பயலுக இந்த ஆசாரியர்களும் இந்த பரிசேயர்களும் எல்லாரும் சேர்ந்து அந்த இயேசு அடிச்சு சிலுவையில் அடிச்சு கொன்னுட்டானுங்களே அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போறாங்க. அப்போ இயேசு அவங்க கூட போயிட்டு இருக்கும்போது கேட்குறாரு, ஆமா நீங்கள் என்ன பேசிக்கிறீங்க அப்படின்னு கேட்குறாரு. அவங்க திரும்பி பார்க்குறாங்க, ஏம்பா நீ இந்த ஊருக்காரன் தானா? ஊரே அல்லோகலப்பட்டு கிடக்குது, நல்லவர், வல்லவர், பரிசுத்தம் உள்ளவர், சுகமாக்குகிற இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் அரைச்சு கொன்னுட்டானுங்கப்பா, அது கூட தெரியாதவனா இருக்கிற நீ அப்படின்னு சொல்லி பேசிக்கிட்டே போறாங்க. அப்ப இயேசு அவங்க கூட போய்கிட்டே இருந்து வேத வாக்கியங்களை வசனங்கள் எடுத்து அப்படியே சொல்றாரு. இயேசு பாடுபடவும் மரிக்கவும் 3ஆம் நாள் உயிர்த்தெழவும் வேண்டும் என்று வேத வாக்கியங்கள் சொல்லுகிறது நீங்கள் அறியவில்லையா அப்படின்னு பேசிக்கிட்டே போகும்பொழுது தான் அவங்களுக்கு பேசிட்டு அவங்களிருந்து கடந்து போறாரு. அப்படியே இவங்க அப்படியே யோசிக்கிறானுங்க, ஆமா கரெக்டு தானே, அட்ட நம்ம கூட பேசுனது இயேசுவான்னு சொல்லி போன பிற்பாடு தான் ஆச்சரியப்பட்டானுங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? இந்த காலை வேளை நான் சொல்றேன், உங்க லைஃப்ல ஒருத்தர் கூட வந்துகிட்டே இருக்கிறாரு. எத்தனை பேர் உணர்றீங்க உங்க கூட ஒரு தேவன் வருகிறார் என்று சொல்லி? ஹல்லேலூயா. உங்க கூட ஒரு தேவன் வந்துகிட்டே இருக்கிறார். அவர் ஆச்சரியங்களை பண்ணக்கூடியவராக இருக்கிறார். இந்த காலை வேளையில நம்ம தேவனுடைய ஆலயத்திற்கு எதுக்கு வந்திருக்கிறோம்? தேவனுடைய சொல்லுங்களேன், எதுக்கு வந்திருக்கிறீங்க? தேவனுடைய வார்த்தையை கேட்கிறதற்காக. அதான் சொன்னேன், பேசப்படும் வார்த்தை கேட்கப்படும் வார்த்தையாக இராமல் அது ஆச்சரியங்களை காண செய்கிற வார்த்தைகளாக மாறணும். எப்போ மாறும்? நிறைய பேர் ஆலயத்திற்கு வந்து வாழ்க்கையில் எதுவுமே நடக்கிறது இல்லை. ஏன் நடக்கிறது இல்லைன்னு சொல்கிறேன் பாருங்களேன். விசுவாசம் உள்ள ஒரு வார்த்தைகளை ஊழியக்காரர்களை கொண்டு தேவன் பேசி கொண்டு இருக்கும் பொழுது அதை நீங்கள் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது தான். மேட்ச் பாக்ஸ் இருக்குது, தீப்பெட்டி இருக்குது, தீக்குச்சி இருக்குது, ரெண்டையும் தனித்தனியாக வச்சா தீ வருமா? ரெண்டையும் என்ன பண்ணுறாங்க? உரசுறாங்க. அப்படி உரசும் பொழுது அந்த ஃப்ரிக்ஷன் வரும் பொழுது தான் அந்த இடத்துல ஃபயர் உண்டாகிறது போல ஊழியக்காரர் இந்த இடத்துல நின்று பேசும் பொழுது கேட்கக்கூடிய நீங்களும் விசுவாசத்தோடு அதை கேட்கும் பொழுதுதான் உங்கள் வாழ்க்கையிலே தேவன் அதிசயங்களை பண்ணி உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். பாருங்க, ஆண்டவருடைய ஆலயத்தில் வந்து நீங்க வார்த்தைகளை கேட்கிற விதம் தான் உங்கள் வாழ்க்கையை மாற்றக்கூடியதாக இருக்கிறது. வேற எந்த விதத்தில் உங்க வாழ்க்கை மாறாது. பாருங்களேன், கடவுளுடைய வார்த்தை உள்ள போக போக தான் வாழ்க்கை மாறும். அதான் 2 தினங்களாக நான் பேசிக்கிட்டு இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை மாலை வேளையில் நல்ல சுரபிகளை சுரக்க செய்யக்கூடியது தேவனுடைய வார்த்தை. ஹல்லேலூயா. உங்களுக்குள்ள இருக்கக்கூடிய நல்ல சுரபிகளை எது சுரக்க செய்து? தேவனுடைய வார்த்தை. ஒரு புளியங்காவை கொண்டு வந்து இந்த இடத்துல நான் காட்டுறேன். இப்படி காமிச்ச உடனே அந்த புளியங்காவை பார்த்த உடனே உங்களுடைய கண்ணு தான் புளியங்காவை பார்க்குது, ஆனால் நாக்கில் என்ன பண்ணுது? எச்சி ஊறுது. ஏன்? அதை பார்த்த உடனே ஒரு சுரபி உங்களுக்குள்ள சுரக்குது. புளியங்காவா, அப்பா அப்படியே புளிப்பு, ஐயோ அது வாயில தொட்டு வச்சிடலாமா, அந்த எண்ணத்துக்குள்ள கடந்து போறீங்களா? அப்போ ஒரு பொருளை பார்த்த உடனே உள்ளுக்குள்ள சுரபி சுரக்கிறது போல நீங்க தேவனுடைய வார்த்தையை பார்த்த உடனே நல்ல காரியங்கள் உங்களுக்குள்ள சுரக்கக்கூடியதாக இருக்கிறது. தேவன் ஜீவ சுரபியை உங்களுக்குள்ளாக வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. உங்களுடைய அற்புதம் எங்கேயுமே கிடையாது, உங்க உடலுக்குள்ளேயே தேவன் வைத்திருக்கிறாரு. அது உங்களுடைய வாயிலே தேவன் வைத்திருக்கிறார். அப்ப கடவுளுடைய ஆலயத்தில் வந்து கடவுளுடைய வார்த்தையை கேட்கும் பொழுது எப்படிப்பட்ட மனநிலையோடு கூட கேட்கிறீர்களோ அப்படிப்பட்ட மாற்றங்கள் தான் உங்கள் வாழ்க்கையில வந்து நிகழும். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க?
அப்போ இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் கர்த்தர் அதிசயத்தை பண்ணி உங்களை என்ன பண்ண போகிறாரு? ஆச்சரியப்படுத்த போகிறாரு. வீட்டுக்கு போக சொல்லிக்கிட்டே போங்க, கர்த்தர் என் வாழ்க்கையில சர்ப்ரைஸ் பண்ண போகிறாரு, என்னை கர்த்தர் ஆச்சரியப்படுத்த போகிறார். இதை சொல்லிக்கிட்டே போங்க. உங்க வாழ்க்கையில நீங்கள் எதெல்லாம் எதிர்பார்த்து அதை நடக்காதுன்னு யோசிச்சுக்கிட்டு இருந்தீங்களோ, நடக்காதுன்னு மறந்து கூட போயிருந்திருக்கலாம். அந்த காரியங்களை தேவன் உங்க வாழ்க்கையில இந்த மாதத்தில் அதை எடுத்து உங்களுக்காய் அதை செய்து உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். அடுத்த ஒரு காரியத்தை எடுத்து வாசிக்கலாம். யோவான் 4ஆம் அதிகாரத்தில், நன்றி ஆண்டவர், 46வது வசனத்தை நான் வாசிக்கிறேன். யோவான் 4ஆம் அதிகாரம் 46வது வசனம். பின்பு இயேசு தாம் தண்ணீரை திராட்சரசமாக்கின கலிலேயாவில் உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் வந்தார். அப்பொழுது கப்பர்நகூமில் ராஜாவின் மனுஷரில் ஒருவனுடைய குமாரன் வியாதியாயிருந்தான். கப்பர்நகூம் அப்படின்ற ஒரு ஊர்ல ராஜாவின் மனுஷன் அப்படின்னாக்க த நோபல் மேன் அப்படின்றாங்க ஆங்கிலத்தில். அப்படின்னாக்க அரசாங்கத்தில் முக்கியமான பதவியில் வகிக்கக்கூடிய ஒரு உயர்ந்த ஒரு மனிதன். அந்த உயர்ந்த மனிதனுடைய மகன் என்னவாக இருந்தான் அப்படின்னாக்க வியாதியாய் இருந்தான். என்னவா இருந்தாங்க? ஆமாம், யாருடைய பையன் அவன்? ராஜாவுடைய அரண்மனையில் முக்கியமான ஸ்தானத்தில் இருக்கக்கூடிய உயர்ந்த மனிதனுடைய மகன் வியாதியாக இருக்கிறான். அடுத்த வசனம் சொல்லுது, இயேசு யூதியாவில் இருந்து கலிலேயாவுக்கு வந்தார் என்று அந்த மனுஷன் கேள்விப்பட்ட போது அவரிடத்திற்கு போய் தன் மகன் மரண அவஸ்தையாய் இருந்தபடியினாலே அவனை குணமாக்கும்படிக்கு வர வேண்டும் என்று அவரை வேண்டிக் கொண்டான். அல்லேலூயா. எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? இயேசு கலிலேயான்ற ஊருக்கு வந்திருக்கிறாரு. கானா ஊரில் உள்ள கலிலேயா உள்ள கானா ஊருக்கு மறுபடியும் இயேசு வந்திருக்கிறாரு. கப்பர்நகூம்ல இருக்கக்கூடிய ஒரு உயர்ந்த மனிதன், அவனுடைய மகன் மரண அவஸ்தையில் இருக்கிறான். எப்போ சாவான்னு தெரியல, அப்படிப்பட்ட நிலையில் இருந்து கொண்டு இருக்கிறான். இந்த கானா ஊருக்கும் இந்த கப்பர்நகூமுக்கும் ஏறக்குரிய 70 கிலோமீட்டர் தூரம் இருக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அந்த நாட்களில் 20 கிலோமீட்டர் தூரம், அதை இன்னைக்கு கணக்கு போட்டால் 70 கிலோமீட்டர் தூரம்னு சொல்கிறாங்க. ஸோ அந்த 70 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்கக்கூடிய இயேசுவை கப்பர்நகூமிலிருந்து அந்த கானா ஊருக்கு உயர்ந்த மனிதன் ஒருவன் இயேசுவை நேரில் பார்க்க வேண்டும் என்று கடந்து வருகிறான். என்னத்துக்கு வர்றான் அப்படின்னாக்க, எப்படினாச்சும் இயேசுவை கையை பிடிச்சி என் வீட்டுக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டி போய் மரண அவஸ்தையாக இருக்கிற தன் மகனை எப்படினாலும் குணமாக்கப்பட வேண்டும் என்பதற்காக இயேசுவை தேடி வருகிறான். அங்கே என்ன நடந்துச்சு அப்படின்னாக்க, அந்த உயர்ந்த மனிதனுடைய மகன் மரண அவஸ்தையாக இருக்கிறான். டாக்டருங்க சொல்லிட்டாங்க, அடுத்த 24 மணி நேரத்துக்குள்ள, எத்தனை மணி நேரத்துக்குள்ள அவங்க பையனுக்கு டைம் சொல்கிறோம், இந்த வியாதி ரொம்ப முத்திருச்சு, 24 மணி நேரத்துக்குள்ள உங்க பையன் மறிச்சிருவான், அதனால இன்னும் ஒரே ஒரு நாள் தான் உங்க பையன் இருப்பான், என்ன நல்லது கொடுக்கணுமோ பண்ணணுமோ செய்யணுமோ அதெல்லாம் சொல்லி அமைச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. இதை கேட்ட அந்த தகப்பனுடைய இருதயம் பாதிக்கப்பட்டு அவர் இயேசுவை குறித்து கேள்விப்பட்டு இயேசுவை கிட்ட இயேசுவை கூட்டிட்டு போய் அவர் என் பையனை தொட்டா அவன் சுகமாவான்ற நம்பிக்கையோடு கூட இயேசுவின் இடத்துல கடந்து வருகிறாரு. இயேசு என்ன செய்யறாரு பாருங்க. அப்பொழுது இயேசு அவனை நோக்கி, நீங்கள் அடையாளங்களையும் அற்புதங்களையும் காணாவிட்டால் விசுவாசிக்க மாட்டீர்கள் என்றார். அதற்கு ராஜாவின் மனுஷன், ஆண்டவரே, என் பிள்ளை சாகிறதற்கு முன்னே வர வேண்டும். அப்போ என்ன அர்த்தம்? டைம் கொடுத்துட்டாங்க, இவ்வளோ டைம் தான் பையன் இருப்பான், அதுக்குள்ளே என்ன பண்ணணுமோ பண்ணிக்கோ. இவன் வேகமாக கடந்து வரான். வேகமாக கடந்து இயேசுவை பார்த்து இயேசுவை சந்தித்து எப்படியாயிலும் இயேசுவை அழைத்து கொண்டு போகணும்னு வந்துட்டு இருக்கிறான். இயேசு சொல்கிறாரு, நீங்கள்லாம் அற்புதத்தை பார்க்கணும்னு என்னை நம்பவே மாட்டீங்களே, நீ மட்டும் எப்படி என்னை நம்பி வந்த? அவன்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உங்கள் அப்பாவுக்குள்ள டென்ஷன் ஆகுது. ஐயா, இது கான்வர்சேஷன் பண்ணுற நேரம் கிடையாது, என் பையன் சாக கிடக்கிறான், நீங்கள் எப்படியாச்சும் என் பையனை சுகமாக்கணும் ஐயா அப்படின்னு கெஞ்சுக்கிறான் இயேசு கிட்ட. ஆனால் இயேசு என்ன பண்ணாருன்னு பாருங்க. 50ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம். இயேசு அவனை நோக்கி, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்றார். அந்த மனுஷன் இயேசு சொன்ன வார்த்தையை நம்பி போனான். ஹல்லேலூயா. இயேசுவை கூட்டிட்டு போகலான்ட்டு வந்தான். ஆனால் இயேசு சொல்றாரு, நான் வர தேவையில்லைப்பா, நீ எப்படி என்னை பார்க்க இங்கே வந்தையோ அதே போல நான் என் வார்த்தையை அனுப்புகிறேன். நான் போனால் ஒரு காரியம் எப்படி நடக்குமோ அப்படி என் வார்த்தை போய் அந்த காரியத்தை செய்யக்கூடியதாக இருக்கிறது. ஹல்லேலூயா. பாருங்க, சில வேளையில் நம்ம லைஃப்பில் கடவுள் நம்மளுக்கு சில வார்த்தைகளை கொடுப்பார், சில வசனங்களை கொடுப்பார்.
நம்ம என்ன நினச்சிக்கிறோம் அப்படின்னாக்க, ஏதோ ஒரு வசனம் வந்திருக்குது, ஏதோ ஒரு வார்த்தை வந்திருக்குது. கிடையாதுங்க. கடவுளுடைய வார்த்தை கடவுளுக்கு சமமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? தேவனுடைய வார்த்தை எதற்கு சமம்? தேவனுக்கு சமமாக இருக்கிறது. அந்த வார்த்தையை தான் இயேசு சொல்றாரு, நீ போ, உன்னுடைய மகன் சுகமாகி இருப்பான் அப்படின்னு சொல்லிட்டாரு. 51 வசனம், அவன் போகையில் அவனுடைய ஊழியக்காரர் அவனுக்கு எதிர்கொண்டு வந்து, ஹல்லேலூயா. இங்கே தான் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் நடக்குது. இயேசுகிட்ட வர்றான், வந்து என் பையனை சுகமாக்கணும் வாங்கன்னு கூப்பிட்றான். அவன் நான் வர தேவையில்லைப்பா, அவன் பையன் சுகமாக இருப்பான் போப்பான்றாரு. இவனும் நம்பி போகிறான், இயேசு வார்த்தையை நம்பி போகிறான். போய்கிட்டு இருக்கும்போது இவனுடைய ஊழியக்காரங்க வேலைக்காரங்க எதிர்த்தாப்புல வந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அவன் பார்க்குறான், என்னடா இயேசு என் பையன் சுகமாயிருவான்னு சொன்னார், எதிர்த்து ஆள் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க, என்ன நடந்துச்சு, என்ன செய்தி சொல்ல போகிறாங்க அப்படியே குமுறிக்கிட்டு இருக்கிறான். அவங்க வந்து சொல்கிறாங்க, உம்முடைய குமாரன், யோசிச்சு பாருங்களேன், ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறீங்க, ஒரு டெஸ்ட் எடுக்க போகிறாங்க ஒருத்தவங்க ஹாஸ்பிட்டலுக்கு. டெஸ்ட் எடுத்துட்டாங்க. டெஸ்ட் எடுத்து ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ அந்த டெஸ்ட் ரிப்போர்ட்டை எடுத்துன்னு வரவங்க வந்துட்டு, யார் சாந்தி அப்படின்னு கேட்குறாங்க. நான் தாங்க. உங்கள் ரிப்போர்ட்டு தானே இது அப்படின்னு கேட்கும் பொழுது திக் 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 திக், என்ன ரிசல்ட் நெகட்டிவாக இருக்குதா, என்னவா இருக்குதோ என்னவோ ஏது ஒன்று, ஒரு பயம் உள்ளத்துக்குள்ள அப்படியே படப்படப்படன்னு அப்படியே வேர்த்து பார்த்தீங்கன்னா ஓரமாக வேர்வு அப்படியே வடிய ஆரம்பிக்கும். ஏன்? ரிசல்ட்டுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ரிசல்ட் வந்துருச்சு. அந்த ரிசல்ட் என்னன்னு அவங்க பார்க்க போகிற பொழுது ஆட்டோமேட்டிக்காக அவனுக்குள்ள ஒரு சுரபி சுரக்க ஆரம்பிக்குது. என்ன சுரபி? வேர்வையின் சுரபி பயத்தினாலே சுரந்து அவன் மேலே அப்படியே வடிய ஆரம்பிக்குது. வடிய ஆரம்பிக்குது. நீங்கள் தான் சாந்தி, தான் அவங்க ரிப்போர்ட்டுங்களா? உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா அப்படின்னு சொன்ன உடனே, எத்தனை பேர் அந்த மாதிரி ஃபீல் பண்ணியிருக்கீங்க? எல்லா லைஃப்பில் இது நடக்கிறது தானே. அவங்க சொன்ன அந்த வார்த்தை, கடைசி வார்த்தை வரைக்கும் திக் 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 திக்னு இருக்கும். அவங்க சொல்கிற அந்த கடைசி வார்த்தை, உங்களுக்கு ஒன்றும் இல்லைம்மா, ரிப்போர்ட் எல்லாம் நார்மல் அப்படின்னு சொன்ன உடனே பயத்தில் வேர்வையில் இருந்தவங்க முகத்தில் ஒரு விதமான மகிழ்ச்சி உண்டாகும். என்ன நடக்குது பாருங்க, வார்த்தைகள் தான் மனிதனுடைய உடலுக்குள்ள சுரபிகளை சுரக்க செய்கிறதாக இருக்கிறது. அந்த ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணி அவங்க ரிசல்ட்டை கையில் கொண்டு வந்து யாருன்னு கேட்கும் பொழுது வேர்வை உள்ளுக்குள்ளேருந்து வந்துக்கிட்டே இருந்துச்சு. இப்போ உங்களுக்கு ஒன்றும் இல்லை, நீங்கள் நல்லா இருக்கீங்கன்னு சொன்னோன்னே வேர்வை நின்று போய் இப்போ மகிழ்ச்சி உள்ளே வர ஆரம்பிச்சிருச்சு. அப்போ ஒரு வார்த்தை ஒரு மனிதனுக்குள்ள பயத்தை உண்டாக்கி வேர்வையும் கொண்டு வரும், சந்தோஷத்தை உண்டாக்கி மகிழ்ச்சியையும் கொண்டு வரக்கூடியதாக இருக்கிறது. அப்படி தான் இந்த பையனுடைய அப்பா வீட்டுக்கு திரும்பி வந்துக்கிட்டு இருக்கிறாரு. அவனுடைய வீட்டில் இருக்கிறவங்க எய்தாப்புல வந்து அவங்ககிட்ட சொல்கிறாங்க, உம்முடைய குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று அறிவித்தார்கள். ஹல்லேலூயா. நான் செய்தி எடுத்துகிட்டே இருந்தேன், உள்ளத்தில் கடவுளோட பேச ஆரம்பித்தார். தொட்டு சுகமாக்கினால் அது குணப்படுத்துதல், தொடாமல் சுகமாக்கினால் அது கனப்படுத்துதல். எத்தனை பேர் கவனிக்கிறீங்க? தொட்டு சுகமாக்கினால் அது குணப்படுத்துதல், தொடாமல் சுகப்படுத்தினால் அது கனப்படுத்துதல். இயேசு இவனுக்கு வீட்டுக்கு போய் அவன் பையனை தொட்டு சுகமாக்கி இருக்க முடியும். ஆனால் இவன் என்னை தேடி வந்திருக்கான்ல, ஆகையினால நான் போய் அவனை சுகமாக்க போகிறதில்ல, என் வார்த்தையை அனுப்புகிறேன். நான் எப்படியோ என் வார்த்தை அப்படிதான், இவன் என்னைய கனப்படுத்தி என்கிட்ட வந்தபடினாலே நானும் இவனை கனப்படுத்த விரும்புகிறேன். எப்படி கனப்படுத்துகிறார் பாருங்க தேவன். தொட்டு சுகமாக்கல, தொடாமலே சுகமாக்கினார். ஹல்லேலூயா. இந்த காலவெளியில் கர்த்தர் உங்களிடத்தில் பேசி கொண்டு இருக்கிறாரு. உங்கள் லைஃப்பில் சில காரியங்கள், சில பலவீனங்கள் பல நாட்களாக பல வருடங்களாக உங்களை அணத்திக்கிட்டே இருக்கலாம், உங்களை டார்ச்சர் பண்ணிக்கிட்டே இருக்கலாம், உங்களை வந்துட்டு ஃப்ரீயாக ஆக்சஸ் பண்ண விடாமல் இருக்கலாம், உங்களை ஏதோ சுண்டி இழுக்கிறது போல் இருந்துக்கிட்டே இருக்கலாம். இந்த காலை வேளையில் கர்த்தர் சொல்கிறாரு, இந்த மாதத்தில் உங்கள் லைஃப்பில் ஒரு சுகத்தை தேவன் உங்களுக்கு கொடுத்து உங்களை தேவன் ஆச்சரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? சார், வாழ்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கணும். நாம் ஜெபிக்கிற ஜெபங்கள், நாம் தேவனிடத்தில் இருக்கிற உபவாசங்கள், இதற்கான பதிலை தேவன் எங்கே வைத்திருக்கிறார்னாக்க, ஆலயத்தில் ஒரு ஊழியக்காரரை கொண்டு தேவன் உங்களிடத்தில் பேசும் பொழுது தான் அதற்கான பதிலை கொடுக்கிறார். எத்தனை பேர் இருக்கீங்க? அப்போ நீங்கள் ஜெபித்த ஜெபங்களுக்கான பதில் எங்கேருந்து வரும்? கடவுளுடைய ஆலயத்தில் அவருடைய வார்த்தையின் மூலமாக தான் உங்களுக்கு அவர் பதிலை கொடுக்கக்கூடியவராக இருக்கிறார். அப்படி அந்த பதிலை அவர் கொடுக்கும் பொழுது பெற்றுக்கொள்ளக்கூடிய நீங்கள் எப்படி பெற்றுக்கொள்ளணும்னாக்க, விசுவாசத்தோடு கூட நீங்கள் கேட்கிற காரியங்கள் உங்கள் லைஃப்பில் ஒரு அதிசயத்தை பண்ணி உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியதாக இருக்கிறது. இதெல்லாம் நடந்துருச்சுல.
என்ன ஆச்சரியம் நடந்துச்சுன்னு அந்த வசனத்தில் போட்டிருக்கு பாருங்க. 52வது வசனம். அப்பொழுது எந்த மணி நேரத்தில் அவனுக்கு குணம் உண்டாயிற்று என்று அவர்களிடத்தில் விசாரித்தான். அவர்கள் நேற்று 7ஆம் மணி நேரத்தில் ஜுரம் அவனை விட்டது என்றார்கள். அந்த வேலைக்காரன் கேட்குறான், என் பையன் நல்லா இருக்கிறான்ல ஐயா, உங்கள் பையனுக்கு சுகமாயிடுச்சியா? நல்லா இருக்கிறான் ஐயா. சரி, என் பையன் எப்போ குணமானா அப்படின்னு கேட்குறாரு. அவங்க சொல்கிறாங்க, ஐயா நேற்று 7ஆம் மணி நேரத்தில், 7ஆம் மணி நேரம்னாக்கா 12 மணி அப்படின்றாங்க, மத்தியானம். நேற்று மத்தியானம் 12 மணிக்கு உங்கள் பையன் சரியாகி படுக்கையிலேருந்து எந்திரிச்சு உட்காந்துட்டாரியா அப்படின்றாங்க. அடுத்த வசனம் சொல்லுது, உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் என்று இயேசு தன்னுடனே சொன்ன மணி நேரம் அதுவே என்று தகப்பன் அறிந்து அவனும் அவன் வீட்டார் அனைவரும் விசுவாசித்தார்கள். இயேசுவை வந்து பார்க்குறான். என்னைக்கு பார்க்குறாங்க? அக்டோபர் 1ஆம் தேதி வந்து இயேசுவை பார்க்குறான். இயேசு சொல்கிறாரு, நீ போகலாம், உன் குமாரன் பிழைத்திருக்கிறான் அப்படின்ட்டு மத்தியானம் 12 மணிக்கு சொல்கிறாரு. இதை நம்பி அவன் 70 கிலோமீட்டர் ட்ராவல் பண்ணி வீட்டுக்கு போகணும். போய்கிட்டே இருக்கிறான். அடுத்த நாள் வந்து சொல்கிறாங்க, ஐயா உங்கள் பையன் சுகமாக இருக்கிறான் ஐயா. அப்படியா? எத்தனை மணிக்கு சுகமானா அப்படின்னு கேட்குறான். அவன் சொல்கிறான், ஐயா ஒரு 12 மணி இருக்குய்யா. டக்குன்னு தம்பி எந்திரிச்சு உட்காந்தாப்புல, தண்ணி கொடுங்க சாப்பாடு கொடுன்னு கேட்டாப்புல அப்படியே முற்றிலுமாக மாறிட்டாரு. அவன் யோசிச்சு பார்க்குறான், நான் நேற்று இயேசுவை போய் சந்தித்தேன். நான் சந்திக்கும் பொழுது ஏறக்குறைய ஒரு 11:30 12 மணி இருக்கும். அப்போ தான் அந்த மனுஷன் என்கிட்ட சொன்னார், உன் பையன் பிழைத்திருக்கிறான்னு போன்னு சொன்னார். அப்போது இயேசு சொன்ன அந்த நேரத்திலேயே அவனுடைய மகனை தேவன் சுகமாக்கினார். ஹல்லேலூயா. சார், வாழ்க்கையில் ஒன்று தெரிஞ்சுக்கோங்க, நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுது தேவன் உங்களை நோக்கி சில வாக்கு தத்தங்களை வார்த்தைகளை கொடுக்கும் பொழுது அதை அப்படியே விசுவாசிக்கிறீங்க பார்த்தீங்களா? நீங்கள் விசுவாசிக்கிற அந்த நேரத்திலேயே தேவன் உங்களுடைய வாழ்க்கையில காரியங்களை மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அதனால தான் ஆலயம் ரொம்ப முக்கியமான இடம். நீங்கள் நிறைய இடங்களில் உற்சாகமாக இருக்கலாம், சுறுசுறுப்பாக இருக்கலாம், கவனமாக இருக்கலாம். அது உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வர போகிறது கிடையாது. ஆலயத்தில் வந்து நீங்கள் எப்போ சுறுசுறுப்பாக கவனத்தன்மையோடு கூட கரெக்டாக வார்த்தையை கேட்டு உள்ளே வாங்கி எஸ் ஆமேன் கர்த்தரனுக்கு செய்வார் என்று சொல்லும்போது அந்த நேரத்திலேயே உங்களுக்கு தேவன் அதிசயங்களை பண்ணக்கூடியவராக இருக்கிறாரு. நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் அந்த காரியங்கள் நடக்கும் பொழுது தான் அது உங்களுக்கு ஆச்சரியமாக இருக்கிறது. எத்தனை பேருக்கு புரியுது? அப்போ ஆலயம் ரொம்ப முக்கியமான இடங்க. ஆலயம் ரொம்ப முக்கியமான இடம். இந்த முக்கியமான இடத்துல என்ன பேசப்படுகிறது? தேவனுடைய வார்த்தை எதற்காய் பேசப்படுகிறது? உங்கள் வாழ்க்கை மாற்றங்களுக்காய் தேவன் வார்த்தைகளை பேசி கொண்டிருக்கிறார். அப்போ இந்த காலை வேளையில் அந்த மனுஷனுடைய மகன் மரண அவஸ்தையிலிருந்து விடுதலையாக்கப்பட்டு அவனை ஆச்சரியப்படுத்தி தேவன் அவனை மகிழ்ச்சி அடையும்படி செய்தார். இந்த மாதம் உங்கள் லைஃப்பில் நான் சொல்கிறேன், உங்களுக்குள்ள அல்லது உங்களுடைய குடும்பத்தில் உங்களை சார்ந்திருக்கிறவர்களுடைய சரீரத்தில் இருக்கக்கூடிய வியாதிகளை தேவன் சுகமாக்கி ஆசீர்வதித்து உங்களை அதை பார்க்கும்படி செய்து தேவன் உங்களை ஆச்சரியப்படுத்தக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்கள் விசுவாசிக்கிற விசுவாசத்தின் தன்மைக்கு தக்கதாக தேவன் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். முதலாவது அற்புதத்தை செய்து ஆச்சரியப்படுத்தினார். எங்கே பண்ணார்? கானா ஒரு கல்யாணத்தில் அதை பண்ணார். அப்படின்னாக்க இதை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களுடைய லைஃப்பில் எந்தெந்த சுப காரியங்கள் நல்ல காரியங்கள் தடைப்பட்டு இருக்குதோ, நடக்க முடியாமல் இருக்குதோ, தள்ளி போய்கிட்டு இருக்குதோ, அந்த காரியங்களில் தேவன் உங்களுக்காக ஒரு அதிசயத்தை பண்ணி உங்களை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. கட்டாயமாக நடக்குமா நடக்காதா? கட்டாயமாக தேவன் செய்வார். ரெண்டாவது, மரண அவஸ்தையில் இருந்த ஒரு பிள்ளைய அவனை தகப்பன் வந்து இயேசுவை சந்தித்தபடினாலே அவனை சுகமாக்கி அதிசயத்தை பண்ணி அவங்க அப்பாவை என்ன பண்ணாருங்க? ஆச்சரியப்படுத்தினார். என்ன ஆச்சரியப்படுத்தினாரு? எப்போ எந்த நொடி பொழுது இயேசு உன் பையன் சுகமா இருப்பான்னு சொன்னாரோ அதே நொடி பொழுதுல தூரத்தில் இருக்கக்கூடிய அவனுடைய மகனை இயேசுனுடைய வார்த்தை சுகமாக்கக்கூடியதாக இருந்தது. உங்கள் லைஃப்ல நான் சொல்கிறேன், நீங்கள் ஆலயத்தில் உட்கார்ந்து கொண்டு இருக்கும் பொழுதே உங்கள் லைஃப்பில் உங்கள் குடும்பத்தில் நடக்க வேண்டிய நல்ல காரியங்களை, சுகத்தை, ஆசீர்வாதத்தை, உயர்வை தேவன் உங்களுக்காக செய்து நீங்கள் வீட்டிற்கு போகும் பொழுது உங்களை ஆச்சரியப்படும்படியாய் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆச்சரியத்தை பார்க்கணும்னு விரும்புகிறீங்க? நான் ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறேன், இந்த மாதம் நீங்கள் கட்டாயமாக சர்ப்ரைஸ் ஆவீங்க. இந்த மாதம் கட்டாயமாக உங்களை தேவன் ஆச்சரியப்படும்படி செய்வார். நீங்கள் ஆச்சரியப்படும்படி மாத்திரம் கிடையாது, உங்களை சுற்றி இருக்கிறவங்களும் ஆச்சரியப்பட போகிறாங்க. ஹல்லேலூயா. ஆச்சரியப்படுத்துகிற தேவன். மூன்றாவது ஒரு காரியத்தை வாசித்து வேகமாக முடிக்கலாம். எடுத்து வாசிங்க.
லூக்கா 5ஆம் அதிகாரத்தில் ஒன்றாம் வசனத்திலிருந்து நான் வாசிக்கிறேன். பின்பு அவர் கெனசரேத் கடல் அருகே நின்றபோது திரளான ஜனங்கள் தேவவசனத்தை கேட்கும்படி அவரிடத்தில் நெருங்கினார்கள். அப்பொழுது கடற்கரையில் நின்ற 2 படகுகளை கண்டார். மீன் பிடிக்கிறவர்கள் அவைகளை விட்டு இறங்கி வலைகளை அலசி கொண்டிருந்தார்கள். அப்பொழுது அந்த படகுகளில் ஒன்றில் ஏறினார். அது சீமோனுடையதாக இருந்தது. அதை கரையிலிருந்து சற்றே தள்ளும்படி அவனை கேட்டுக்கொண்டு அந்த படகுவில் ஏறி உட்கார்ந்து ஜனங்களுக்கு போதகம் பண்ணினார். அவர் போதகம் பண்ணி முடித்த பின்பு சீமோனை நோக்கி, ஆழத்தில் தள்ளி கொண்டு போய் மீன் பிடிக்கும்படி உங்கள் வலைகளை போடுங்கள் என்றார். அதற்கு சீமோன், ஐயரே, ராம் முழுவதும் நாங்கள் பிரயாசப்பட்டும் ஒன்றும் அகப்படவில்லை. ஆகிலும் உம்முடைய வார்த்தையின்படியே வலையை போடுகிறேன் என்றான். அந்தபடியே அவர்கள் செய்து தங்கள் வலை கிழிந்து போகத்தக்கதாக மிகுதியான மீன்களை பிடித்தார்கள். பேதுனுடைய லைஃப்ல இந்த காரியத்தை நம்ம நிறைய முறை செய்தியில் கேட்டிருக்கிறோம். இங்க என்ன பண்றாரு இயேசு அப்படின்னாக்க, ஒரு அற்புதத்தை செய்து அவனை ஆச்சரியப்படுத்தக்கூடிய தேவனாக இருக்கிறார். ஹல்லேலூயா. என்ன அற்புதத்தை பண்ணாரு தெரியுங்களா? அவன் லைஃப்ல அவன் சிறு வயதிலிருந்தே மீன் பிடிச்சு பழகினவன், நிலத்தில் இருக்கிறத காட்டிலும் கடல்ல தான் அதிக நேரம் இருக்கக்கூடியவன், கடலினுடைய காரியங்களை நன்றாய் அறிந்தவன், காற்றை அறிந்தவன், கடலை அறிந்தவன், மீனுடைய நிலையை அறிந்தவன், எங்கே போட்டால் எங்கே மீன் கிடைக்கும் எல்லா நுணுக்கங்களையும் அறிந்தவனாக இருந்த பொழுதிலும் வாழ்க்கையில் விரக்தி அடையக்கூடிய ஒரு நாள் அவனுக்கு வந்தது. திகைத்து போனான். என்ன திகைத்து போனான் அப்படின்னாக்க, பாருங்களேன், இன்னைக்கு கூட லைஃப்ல எப்பயுமே வெற்றி பெற்று கொண்டே இருக்கிறவன் ஒரு முறை தோல்வி அடையும் பொழுது, பல முறை வெற்றி பெற்றவன் ஒரு முறை தோல்வி அடையும் பொழுது சுத்தி இருக்கிற ஜனங்களாம் கேட்பாங்க, ஐயோ அவரா தோத்து போயிட்டாரு, நான்ப்பா இது நம்பவே முடியலையே, ஆச்சரியமா இருக்குது அப்படின்னு கேட்கிற மாதிரி, அன்றைக்கு பேதுரு வருகிற மீன் பிடித்து கொண்டு வரும் பொழுது எல்லாரும் சொல்லுவாங்க, அந்த பேதுருடைய படகு வருது பாருங்க, வந்துச்சுனாக்க அதுல நமக்கு தேவையான எல்லா மீனும் பெரிய பெரிய மீன் அதுல கட்டாயம் இருக்குன்னு சொல்லி பேதுரு கிட்ட மீன் வாங்குறதுக்காகவே சில பேர் நின்று கொண்டு இருப்பாங்களாம். அன்றைக்கு வந்து பாக்குறாங்க, பேதுருடைய போட்ல ஒரு மீன் கூட இல்ல. எல்லாரும் பாக்குறாங்க, என்னப்பா இது, சி பாவம், தினந்தோறும் ஒவ்வொரு நாளும் நல்லா பண்றவன் இன்னைக்கு இப்படி சொதப்பிட்டானே, இன்னைக்கு ஒண்ணு கூட கிடைக்கலையே, அப்படியே மனசு உடஞ்சு போய் உட்காந்து வலைகளை அலசிக்கிட்டு இருக்கிறான். ஏசு அந்த பக்கமா வந்து அவன்கிட்ட சொல்றாரு, உன் படகை தள்ளி கொண்டு எனக்கு கொடுன்றாரு. தள்ளி கொண்டு போய் கொடுக்குறான். இயேசு உட்காந்து பிரசங்கம் பண்றாரு. பிரசங்கம் பண்ணி முடிச்ச பிற்பாடு ஒரு பியூட்டி என்ன தெரியுங்களா? இயேசுக்கு வேதத்தில் போட்டிருக்கு, ஒருவனை குறித்தும் அவருக்கு யாரும் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லையா, ஏன்னா ஒவ்வொரு மனுஷனை குறித்தும் அவர் அறிந்திருக்கிறாரா. அல்லேலூயா. நம்மளை குறித்து நன்கு அறிந்த தேவனாக இருக்கிறபடினாலே பேதுரு உட்கார்ந்து வலைகளை அலசி பார்த்துக்கிட்டு இருக்கிறான். இயேசு போய் சொல்றாரு, உன் போட்டு கொஞ்சம் தள்ளி கொடுப்பான்றார். தள்ளி கொடுக்குறான். தலைவர் ஒரு பிரமாதமான பிரசங்கத்தை பண்றாரு. பிரசங்கத்தை பண்ணி முடிச்சுட்டு அவன்கிட்ட சொல்றாரு, போட்டை கொடுத்ததுக்கு ரொம்ப தேங்க்ஸ்பா அப்படின்ட்டு போகல. அவன் லைஃப்ல ஒரு அற்புதத்தை பண்ணணும்னு தேவன் டிசைட் பண்ணிட்டாரு. அதுக்காக தான் அந்த இடத்துக்கு வந்தாரு. அந்த இடத்துல வந்து அவன்கிட்ட சொல்றாரு, நீ திகச்சு போயிருக்கிறல, வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சோர்வு தோல்வி நான் சந்திச்சது இல்லைன்னு திகச்சு போய் உட்கார்ந்துக்கிட்டு இருக்கிறல, உன்னை நான் ஆச்சரியப்படுத்த போகிறேன்னு சொல்லி அவன்கிட்ட சொல்றாரு, நீ கடல்ல கொண்டு போய் ஆழத்தை தள்ளி கொண்டு போய் உன்னுடைய வலைகளை போடு அப்படின்றாரு. அவன் யோசிக்கிறான், இரவு நேரத்தில் மீன்கள் பிடிக்கிறது சாத்தியம், ஆனால் பகல் நேரத்தில் மீன்களை பிடிக்கிறது அசாத்தியம், இது நடக்காத காரியமாச்சே, ஆனாலும் உம்முடைய வார்த்தையின்படி வலையை போடுகிறேன். ஹல்லேலூயா. அப்படியே நைட்டு ஃபுல்லாக ட்ரை பண்ணிட்டேன், ரொம்ப டயர்ட் ஆகிட்டேன், மனதளவுலையும் உடலளவுலையும் சோர்ந்து போயிட்டேன், இதுக்கப்புறம் நடக்காது முடியாதுன்னு ரொம்ப ட்ரையப்பாக இருக்கிறேன். இப்போ நீங்கள் சொல்கிற இந்த வார்த்தைகளை கேட்டு நம்பி, அதான் சொல்கிறேன், வார்த்தை உங்களுக்குள்ளே போச்சுனாக்க சுரபிகள் சுரக்க ஆரம்பிச்சிடும். ஹல்லேலூயா. அதான் வார்த்தையை கேட்கணும். ஆலயத்தில் வந்து உட்காந்திங்கன்னா என்ன பண்ணணுங்க, வார்த்தையை வார்த்தை தான் உங்களுக்குள்ள இருக்கிற நல்ல சுரபிகளை சுரக்க செய்யும். வார்த்தை தான் விசுவாசத்தை சுரக்க செய்யும். வார்த்தை தான் தைரியத்தை சுரக்க செய்யக்கூடியதாக இருக்கிறது. அப்ப பேதுரு சொல்றாரு, ஆழத்துல கொண்டு போய் போட்டுன்றாரு. அதே மாதிரி அவன் போடுறான், போட்டு எடுத்துட்டு வர்றான். மிகுதியான மீன்களை பிடித்து ஆச்சரியத்தினால திகைச்சு போயிருக்கிறான். ஒரு வசனத்தை வாசிக்கிறேன் பாருங்க, 9ஆம் வசனம். அவர்கள் திரளான மீன்களை பிடித்தது நிமித்தம் அவனுக்கும் அவனோடு கூட இருந்த யாவருக்கும் பிரமிப்பு உண்டானபடியினால் அப்படி சொன்னான். பிரமிப்பு என்ற வார்த்தை என்னதுங்க? சர்ப்ரைஸ். ஆச்சரியமான ஒரு காரியம் அவன் வாழ்க்கையில் நடந்தது. இந்த காலை வேளை கர்த்தர் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறாரு. உன்னுடைய வேலை ஸ்தலத்துல, உன்னுடைய வேலை காரியத்துல, உன்னுடைய தொழிலில, உன்னுடைய வியாபாரத்துல கர்த்தர் ஒரு அற்புதத்தை செய்து உன்னை ஆச்சரியப்படுத்த போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க?
பாருங்க, கடவுளுடைய வார்த்தை நம்ம நோக்கி வரும் பொழுது நம்மளோட ரியாக்ஷன் எப்படி இருக்குதோ அப்படிதான் தேவனுடைய ஆக்ஷன் இருக்கக்கூடியதாக இருக்கிறது. கடவுளுடைய வார்த்தை உங்களை நோக்கி வருது அந்த காலை வேளையில, அதை பெற்றுக்கொண்டு நீங்க எப்படி ரியாக்ட் பண்றீங்க? உங்க ரியாக்ஷன் தான் தேவனுடைய ஆக்ஷனை இனிஷியேட் பண்ணக்கூடியதாக இருக்குது. நிறைய பேர் கடவுளுடைய ஆலயத்துல இருந்து வார்த்தையை கேட்பாங்க, அந்த வார்த்தைக்கான ரியாக்ஷனே இருக்காது. ரியாக்ஷன் என்னதுங்க? ஆமென், ஸ்தோத்திரம்யா, கர்த்தர் செய்வாரியா, கர்த்தர் கொடுப்பாரியா, கர்த்தர் தருவாரியா, நான் விசுவாசிக்கிறேயா, கர்த்தருக்கு ஸ்தோத்திரம்யா அப்படின்ட்டு சபையில கூச்சம் இல்லாம அந்த கைகளை உயர்த்தி அந்த வார்த்தைகளை சொல்றாங்க பார்த்தீங்களா, அவர்களுக்கு தான் தேவன் முதலாவது செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அப்போ இந்த இடத்துல இருக்கிறீங்க, நான் கேட்குறேன், இந்த ஃபோன் யாருக்கு வேணும்னு கேட்குறேன். எல்லாரும் அமைதியாக உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்கிறீங்க. திடீர்னு பால்ராஜ் வந்து எதார்த்தம் கை தூக்கிட்டான். நானும் என்ன பண்ணிட்டேன், ஃபோன் அவர்கிட்ட கொடுத்துட்டேன். நீங்களாம் பார்க்குறீங்க, விளையாட்டுக்கு சொன்னார் நினச்சேன், உண்மையாவா சொன்னாரா அப்படின்னு கேட்குறீங்க. அதே போல தான் கடவுளுடைய வாக்குத்தத்தம் உங்களை நோக்கி வரும் பொழுது நீங்க சொல்லுங்க பிரதர் அப்படின்னு இருந்தீங்கன்னாக்கா உங்களுக்கு வேலை செய்யாது. யாருக்கு தெரியுங்களா வேலை செய்யும்? ஐயா எனக்கு கர்த்தர் செய்வார், நான் விசுவாசிக்கிறேன், எனக்கு கட்டாயம் நடக்கும், எனக்கு கட்டாயம் கர்த்தர் தருவாரியா அப்படின்ட்டு யார் சொல்றாங்களோ அவங்களுடைய லைஃப்ல தான் தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். இப்போ சொல்லுங்க, உங்க வாழ்க்கையில் தேவன் ஆச்சரியங்களை செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு அது விரும்புறீங்க? பால்ராஜ், கர்த்தர் பெரிய காரணம் செய்வாருப்பா. ஹல்லேலூயா. ஆச்சரியங்களை தேவன் உங்களை காணும்படியாக செய்ய போகிறார். பேதுருடைய லைஃப்ல, அவங்க லைஃப்லேயே அப்படிப்பட்ட அவ்வளோ மீனை பிடிச்சதே கிடையாது. கர்த்தர் அவனை ஆச்சரியப்படுத்தணும்னு விரும்பிட்டாரு, அதனால அவனுக்கு அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. இந்த மாதத்துல நான் சொல்றேன், உங்க வேலை காரியங்களில், வருமான காரியங்களில், தொழிலில், வியாபாரத்தில் கர்த்தர் ஒரு அதிசயத்தை செய்து உங்களை ஆச்சரியப்படும்படியாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க பாருங்க? அன்எக்ஸ்பெக்டடான, எதிர்பாராத, அதான் ஆச்சரியம்னாக்க என்னதுங்க? எதிர்பார்க்கிறது வர்றது கிடையாது, எதிர்பாராதது உங்க வாழ்க்கையில் நடக்கிறது. இந்த மாதம் நான் சொல்றேன், உங்களுக்கு சில ஃபோன் கால்ஸ் வரலாம், சில அழைப்புகள் வரலாம், சில பெரிய நபர்களோடு கூட நீங்க தொடர்பு கொள்ளலாம். உங்க லைஃப்ல உங்களுடைய வருமானம் சம்பந்தப்பட்ட காரியங்களை தேவன் ஆசீர்வதித்து உங்களை ஆச்சரியப்படுத்த வேண்டும் என்று விரும்புகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களுடைய சக்திக்கும் உங்களுடைய தகுதிக்கும் ஏற்றவாறு ஒரு நன்மை நடந்தா அது உங்களுக்குரிய பலன். உங்க சக்திக்கும் உங்க ஆற்றலுக்கும் மீறி ஒரு காரியம் நடந்தா அது தேவன் உங்களுக்கு கொடுக்கிற பிரதிபலன். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? அதனால கடவுளை நல்லா ஃப்ரீயா நம்புங்க, கடவுளை விசுவாசிங்க. கர்த்தர் வாழ்க்கையில பெரிய காரியங்களை செய்வாரியா, கர்த்தர் ஆச்சரியமான காரியங்களை காணும்படி செய்வாரியா அப்படின்னு சொல்றவங்க லைஃப்ல தான் தேவன் ஆச்சரியங்களை செய்யக்கூடியவராக இருக்கிறார். அப்ப பேதுருடைய லைஃப்ல அன்னைக்கு அந்த பேதுரு என்ன சொல்லியிருப்பாங்கனாக்கா, ராசி இல்லாத பேதுரு, ஒரு மீன் கூட பிடிக்கலன்னு இருப்பாங்க. லக்கி பாஸ்கர் அப்படின்னு ஒரு படம் வந்துச்சு, தொடர்றதெல்லாம் அவனுக்கு சக்ஸஸ் ஆகிக்கிட்டே இருந்துச்சு. அதே போல் இவர் சொல்கிறேன், ஃபார்ச்சூன் பீட்டர் அப்படின்னாக்கா அதிர்ஷ்டசாலி பீட்ரு. ஏன்னாக்க நைட்டில் போய் மீன் பிடிச்சா பரவாயில்ல, பகலில் போய் மீன் பிடிச்சான் பாருங்க, அங்கே தான் ஒரு பியூட்டி. கர்த்தர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே ஒரு அற்புதத்தை செய்ய வேண்டும் என்றால் அவர் மனிதர்கள் திட்டமிட்டுகிற, மனிதர்கள் செட் பண்ணி வைத்திருக்கிற காலத்திலும் நேரத்திலும் தேவன் செய்கிறவர்ல, அதற்கு எதிர் திசையிலே தேவன் செய்யக்கூடியவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அதான் ஆலயத்துக்கு வந்து கடவுளுடைய வார்த்தை கேட்கணும். இதில் போட்டால் 10 போட்டால் 12 ஆகும், அது மனுஷனுடைய கணக்கு. ஆனால் கடவுள் சொல்லுவார், 10 போட்டு 12 ஆகிறது மனுஷனுடைய கணக்குடா, ஆனால் நான் சொல்கிறேன், நீ 10 போட்டால் அது 100 ஆக்குறது தான் தேவனுடைய கணக்கு. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? நைட்டில் போய் மீன் பிடிச்சிருந்தானாக்கா அது பெரிய விஷயமே கிடையாது. பகலில் போய் மீன் பிடித்தபடினால தான் பெரிய ஹைலைட்டு, அந்த ஏரியா முழுவதும் பேசப்பட்டுச்சு. இந்த காலவில் கர்த்தர் சொல்கிறாரு, உங்களுக்கு தேவன் செய்யக்கூடிய நன்மையும் ஆசீர்வாதமும் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் உங்களை சுற்றி இருக்கிறவர்களும் கண்டு ஆச்சரியப்படக்கூடிய விதத்திலே உங்களுக்கு தேவன் ஒரு நன்மையை செய்ய போகிறார். வருமான காரியங்களில் தேவன் உங்களை உயர்த்த போகிறாரு, உங்களை ஆசீர்வதிக்க போகிறாரு, உங்களை கர்த்தர் ஆச்சரியங்களை காணும்படியாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? உங்களை ஆச்சரியப்படுத்தும்படி செய்ய போகிறார். இந்த மாதம் நீங்கள் ஆச்சரியங்களை பார்க்க போறீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேருக்கு ஆசையாக இருக்குது? எனக்கு ஆசையாக இருக்குது. செய்தி எடுக்கும் பொழுது எனக்குள்ள ஒரு பெரிய மகிழ்ச்சி வந்துருச்சு. ஆண்டவரே நீங்கள் கட்டாயமாக செய்வீங்க ஆண்டவரே, என் சபையில் இருக்கிற ஒவ்வொரு மக்களுடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியங்களை காணும்படி செய்ய போகிறதற்காய் நன்றி ஆண்டவரே என்று சொல்லி செய்தி எடுக்கும் பொழுது தேவனை துதிச்சுக்கிட்டே இருந்தேன். ஏன்னாக்க கடவுள் ஒரு காரியத்தை கொடுத்து அது ஊழியக்காரருக்குள்ள வந்து ஒரு விசுவாசம் வந்துருச்சு அப்படின்னாலே அது மக்களுடைய வாழ்க்கையில் தேவன் செய்ய போகிறார்னு அர்த்தம். எத்தனை பேருக்கு புரியுது? மோட்ரு போட்டு தண்ணியை டேங்க்ல ஏற்றிட்டாலே பைப்பை திறந்தா கட்டாயமாக தண்ணி வருமா வராதா?
தண்ணி வந்துடும். அதே மாதிரி ஊழியக்காரர் உட்காந்து தேவனுடைய வார்த்தையை எடுக்கும் பொழுது ஊழியக்காரருக்குள்ளேயே கடவுள் ஒரு விசுவாசம், அந்த ஒரு ஷேக்கை உண்டாக்குவார். அவர் விசுவாசிக்கும் பொழுது டேங்க்ல தண்ணி ஏறின மாதிரி ஆயிடுச்சு. இப்போ எந்த பைப்பை திறந்தாலும் தண்ணி கட்டாயமா வருகிறது போல கர்த்தர் இந்த மாசத்துல நம்மளோட சபையில் இருக்கிற ஒவ்வொருவருடைய லைஃப்லையும் தேவன் அதிசயத்தை செய்து அவருடைய ஆச்சரியப்படும்படியாய் செய்ய போகிறார். ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கீங்க? எத்தனை பேர் லைஃப்பில் ஆச்சரியமான காரியங்கள் நடக்க போகுதுன்னு பாருங்கள். நீங்கள் சொல்ல போகிறீங்க, ஐயா நீங்கள் சொன்ன மாதிரியே இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் என் வாழ்க்கையில் அதிசயங்களை செய்தாரியா, ஆச்சரியமாக இருக்குயா, இது எப்படி நடந்துச்சுன்னே தெரியலையா, நான் எதிர்பார்த்துட்டு இருந்தது தான், ஆனால் இப்போ நான் எதிர்பார்க்கறதை விட்டுட்டேன், ஏன்னா நடக்காதுன்றது போல முடிவுக்கு வந்துட்டேன். ஆனால் இந்த மாதம் கடவுளுடைய வார்த்தையின்படியே எனக்கு கர்த்தர் ஆச்சரியங்களை பண்ணினார். ஹல்லேலூயா. வராத பணங்கள் உங்களை தேடி வரும். உங்ககிட்ட இருந்து போன காரியங்கள் மறுபடியும் உங்களை தேடி வரும். உங்களுக்கென்று தேவன் குறித்த ஆசீர்வாதங்கள் உங்களை தேடி வரும். பல நாட்களாய், மாதங்களாய், வருடங்களாய் தடைப்பட்டு இருக்கிற நன்மையான காரியங்களை இந்த மாசத்துல தேவன் ஸ்டார்ட் பண்ணும்படி செய்வார். ரெடியா இருங்க, ஆக்டிவா இருங்க. ஏன்னா கடவுள் ஒரு விஷயத்தை பேசிட்டார் அப்படின்னாக்கா அது கட்டாயம் உங்கள் வாழ்க்கையில் அவர் செய்ய திட்டமிட்டுட்டாரு. இப்போ உங்களுக்குள்ள ஒரு மகிழ்ச்சி உண்டாகணும், துதி உண்டாகணும். செய்தி கேட்டு வீட்டுக்கு போகும்போது சொல்லிக்கிட்டே போங்க, கர்த்தர் என்னுடைய வாழ்க்கையிலே அற்புதத்தை செய்து என்னை ஆச்சரியப்படுத்த போகிறார் என்பதை சொல்லிக்கிட்டே போங்க. சர்ப்ரைஸை உங்கள் லைஃப்பில் தேவன் காணும்படி செய்வார். கண்களை மூடுவோமா. நன்றி தகப்பனே. இந்த காலை வேளையில் மிக 7:15 படி உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று சொன்ன தேவன், ஆண்டவரே அதிசயங்களை காண செய்து எங்களை ஆச்சரியப்படுத்துகிற தேவனாக இருக்கிறீரே, அதற்காக நன்றி செலுத்துகிறோம். ஒவ்வொரு வார்த்தையின்படியே ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் ஆச்சரியப்படும்படியாய் சர்ப்ரைஸை அவருடைய வாழ்க்கையில் செய்யும்படியாய் வேண்டுகிறேன். ஆண்டவரே இயேசு நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே.